Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பைனரி சர்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி சர்ச் அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு நம்ம லீனியர் சர்ச்சில் என்ன பார்த்தோம் சீக்வென்ஷியலாக ஒரு வேல்யூவை தேடுவோமா. பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுவோம் ஸ்ப்ளிட் அப் பண்ணிப்போம். ஸ்ப்ளிட் பண்ணி தான் தேடுவோம். அதே லெஃப்ட் சைடில் இருக்குது அதோட கிரேட்டர் தானா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைனரி சர்ச்சில் கான்செப்ட்லாம் வரும்ல. கிரேட்டர் தானா இருந்தால் ரைட் சைடு, லெஸ் தானா இருந்தால் லெஃப்ட் சைடு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து பைனரி சர்ச் வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேட போகிறோம் இல்லையா. ஸோ வந்து அது என்ன கான்செப்ட் டிவைட் கான்கர் மெத்தடா. ஏன்னா டிவைட் பண்ணி பிரிக்க போகிறோம். ஒரு என்டையர் லிஸ்ட்டை 2 பிரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை திரும்ப 2 பிரிக்க போகிறோம் இல்லையா. ஸோ வந்து இது வந்து டிவைட் கான்கர் மெத்தட். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதை எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஷுட் பி இன் அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் தானே நெக்ஸ்ட் நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன் கிரேட்டர் தானே இருக்கிறது ரைட் சைடு இருக்கும், லெஸ் தானே இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஸோ வந்து அப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் தானே அது கரெக்டாக இருக்கும் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச் லுக்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் ஐட்டம் பை கம்பேரிங் த மிடில் மோஸ்ட் ஐட்டம் ஆஃப் த கலெக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி சர்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா மிடில் ஐட்டம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மிடில் ஐட்டம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். மிடில் ஐட்டம் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஐட்டம் கண்டுபிடிச்சாது அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். இஃப் மேட்ச் அக்கர்ஸ் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஐட்டம் இஸ் ரிட்டன்டு. ஒருவேளை வந்து அந்த சென்டர் எலமெண்ட் கூட அது வந்து மேட்ச் ஆயிடுச்சு, நம்ம தேர்ட் எலமெண்ட்டும் மிடில் எலமெண்ட்டும் சேம் ஆச்சு அப்படின்னாக்கா அதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டன் ஆகும். ஒருவேளை இல்லை அப்படின்னாக்கா இஃப் த மிடில் ஐட்டம் வந்து நம்ம தேடுற ஐட்டம் விட மிடில் ஐட்டம் வந்து கிரேட்டர் தானே ஆச்சுன்னாக்கா லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணோம். நம்ம தேடுற ஐட்டம் விட மிடில் ஐட்டம் வந்து சின்ன ஆச்சு அப்படின்னாக்கா ரைட் சைடில் சர்ச் பண்ணோம். ஓகேங்களா, இதை வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆன் த சப்பரே ஆஸ் வெல் அன்டில் த சைஸ் ஆஃப் த சப்பரே ரிடியூசஸ் டு 0. இந்த ப்ராசஸ் வந்து அந்த சப்பரே வந்து 0 ஆகிற வரைக்கும், அதோடைய சைஸ் வந்து 0 ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம தேடுற எலமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்து ரிட்டன் ஆகும், இல்லை அப்படின்னாக்கா எதுவுமே வராது. இது வந்து 3 கேசஸ் இருக்குது சொன்னால. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிடில் வேல்யூ கூட ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இஃப் கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் மிட், மிடில் வேல்யூ கூட ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னாக்கா கீ இஸ் அவைலபிள். எல்ஸ் இஃப் கீ வந்து லெஸ் தென் ஏ ஆஃப் மிட், மிட்டை விட வந்து லெஸ் தானே இருந்துச்சு அப்படின்னாக்கா மூவிங் லெஃப்ட் ஃபார் சர்ச். ஒருவேளை கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னாக்கா மூவிங் ரைட் ஃபார் சர்ச். இதான் வந்து பைனரி சர்ச்சுக்கான 3 கேசஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போ பைனரி சர்ச்சுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 23 தான் கீ வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு தெரியுது 23 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பைனரி சர்ச்சில் டிவைட் கான்கர் மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, மிடில் வேல்யூ கூட செக் பண்ணணும்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு கேஸே. ஸோ வந்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து லோ ப்ளஸ் ஹை டிவைட் பை 2. இதுதான் அதோடைய ஃபார்முலா. லோ ஹை இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ குறிக்குது. ஓகேங்களா, வேல்யூ கிடையாது, இண்டெக்ஸ் வேல்யூ தான் குறிக்குது. ஸோ வந்து அப்படி தான் வந்து மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ வந்து இண்டெக்ஸ் தான், எதுவுமே இங்கே வேல்யூ கிடையாது, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிடில் லோ ப்ளஸ் ஹை இஸ் பை டியூ. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா மிட் இஸ் ஈக்குவல் டு லோ என்னது 0, இங்கே ஹை என்னது 10. ஸோ 0/10 ஈக்குவல் டு 2 என்னது 5. ஸோ ஃபிஃப்த்து பொசிஷன் என்ன இருக்குது 23. நான் என்ன தேடுற வேல்யூவும் 23. ஸோ வந்து இங்கே வந்து கீ வந்து கிடச்சிருச்சு. ஸோ 23 என்னோட கீ வேல்யூ வந்து செக் பண்ணுறேன். என்னோட கீ வேல்யூவும் என்னோட இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க வேல்யூவும் செக் பண்ணுறேன். ஸோ 23 வந்து கிடச்சிச்சு. ஸோ வந்து வேல்யூ ஃபவுண்டு. ஒரு வேளை என்னோட கீ வேல்யூ வந்து வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ வந்து என்னோட கீ வேல்யூ வந்து 36 இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒருவேளை என்னோட கீ வேல்யூ வந்து 72 இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ வந்து அதே தான் பொசிஷன். ஃபஸ்ட் பொசிஷன் என்ன பண்ணணும் 0 + 10 வந்து டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். வேலை என்னோட தேர்ட் வேல்யூ வந்து 72 இருக்குது. 72 இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்ல வந்து அதே மாதிரி தான் மிட் கண்டுபிடிச்சிக்கிறோம். மிட் வந்து ஃபிஃப்த் பொசிஷன். இப்போ ஒரு வேளை என்னோட கீ வந்து இப்போ 72 அசியூம் பண்ணிக்கோங்க. மை கீ வந்து இப்போ 72. இப்போ 23 ஈக்குவல் டு 72 செக் பண்ணோம். நாட் ஃபவுண்டா, சாரி 23 என்ன இருக்குது லெஸ் தானாக இருக்குது. 72 விட 23 வந்து லெஸ் தானாக இருக்கா. லெஸ் தானாக இருந்துச்சுனாக்கா இங்கே வந்து வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கா. லெஸ் தானாக இன்றைக்கி என்ன பண்ணணும் ரைட் சைடில் மூவ் பண்ணணும்னு சொல்லிடுங்களா. ஸோ வந்து ரைட் சைடில் தான் நம்ம வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து ரைட் சைடில் வந்து பார்க்கணும். ரைட் சைடில் என்ன பார்க்கணும், இது வரைக்கும் ஒரு சப்பரே எடுத்துக்கணும். 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு சப்பரே. ஓகேங்களா, 6லேருந்து 10 வரைக்கும் கன்சிடர் பண்ணி ஒரு சப்பரே போடணும். இப்போ வந்து இதுலேருந்து இது மட்டும் தான், இந்த பாட்டை மட்டும் தான், இந்த பாட்டை வந்து விட்டுட்டோம். இது வந்து மிட்டு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து லோவர் பாட்டு லெஸ் தானே இருக்கப்பட்டு, இது வந்து கிரேட்டர் தானே இருக்கப்பட்டு. இப்போ வந்து கிரேட்டர் தானே இருக்க பாட்டில் தான் எனக்கு ஆன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கிரேட்டர் தானே இருக்க பாட்டில் மறுபடியும் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதில் வந்து மிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது லோ ப்ளஸ் ஹையா. இங்கே வந்து லோ என்னது 6 லோ 10 ஹையா. ஸோ 6 + 10 டிவைட் பை 2. 6 + 10 என்னது 16.
ஸோ வந்து ஆன்சர் என்னது 8 ஸோ 8னா இப்போ 8 வந்து என்னுடைய மிட் பொசிஷனா, மிட் வந்து 72. ஸோ வந்து மிடில் வேல்யூவில் நான் செக் பண்ணுறேன். என்னுடைய மிட் பொசிஷன் 7th பொசிஷன் இருக்குது, 72 இருக்கும். 72 ஆன்சர் செக் பண்ணோம் அப்படின்னாக்க எனக்கு வந்து வேல்யூ வந்து ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போடணும். மிடில் வேல்யூ ஒரு பொசிஷனே இந்த மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சி அதோடைய ஆன்சர் கூட செக் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா, அந்த வேல்யூ அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவில் போய் பார்க்கணும். செக் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா, வந்துச்சு அப்படின்னாக்கா வேல்யூ ஃபவுண்ட், இல்லை அப்படின்னாக்கா நாட் ஃபவுண்டு. ஒருவேளை என்னோட 36 ஆச்சுன்னா மறுபடியும் இதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் பண்ணும். ஓகேங்களா, இதான் வந்து பைனரி சர்ச்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து கீ நாட் ஃபவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கீ நாட் ஃபவுண்ட் வந்து இப்போ என்னோட கீ வேல்யூ வந்து நான் வந்து 99 வச்சுக்கிறேன். என்னோட கீ வேல்யூ வந்து 99 ஆச்சு அப்படின்னாக்கா இப்போ நான் இதே ப்ரொசீஜர் திரும்ப செய்வேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மிட் பொசிஷனுக்கு 8 கிடச்சிருக்கா. ஸோ 8 வரைக்கும் ஒரு சப்பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 72 என்னது 72 வந்து லெஸ் தான் 99 சாரி 72 வந்து லெஸ் தான் 99. ஸோ இது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். ரைட் சைடில் மூவ் ஆகும்போது மறுபடியும் இதே ஃபார்மில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா லோ ப்ளஸ் மிட் என்னது 9 + 10. ஸோ 9 + 10 is equal to m is equal to 9 + 10. 9 + 19 அப்படின்னாக்கா 8 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சம்திங் வரும். சாரி 9 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஸோ 9 எடுத்துக்கிறோம். ஸோ 9th பொசிஷன் வந்து நம்ம மிட்டாக வச்சுக்கிறோம். மிட்டாக வச்சோம் அப்படின்னாக்கா ஸோ 91 less than 99. ஸோ அடுத்து என்னன்னா அது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகணும். ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது ஆப்வியஸாக என்ன இருக்குது, இங்கே 95 மட்டும் தான் இருக்குது. ஸோ 95 செக் பண்ணணும். ஸோ 95 நாட் ஈக்குவல் டு 99. இது 95 என்னது லெஸ் தான் இருக்குது 99. நெக்ஸ்ட் ரைட் சைடில் மூவ் பண்ணால் இங்கே எதுவுமே கிடையாது, லிஸ்ட்டே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே என்ன வரும், ஆன்சர் வந்து வேல்யூ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேங்களா, இதை வந்து கீ நாட் ஃபவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து இதளவுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை, கீ ஃபவுண்டு மட்டும் போட்டால் போதும். நான் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பைனரி சர்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.